யாரு வேணா அரசியலுக்கு வரலாம். ஆனா அரசியலுக்கு வந்துட்டு அவருடைய பரப்புரை என்னவா இருக்கு, கொள்கைகள் என்னவா இருக்கு, நமக்கு எதுவுமே தெரியல இல்லையா? விஜய் அண்ணா இந்த மாநாட்டுல ஒண்ணு பேசினாரு. என்ன பேசினாரு தெரியுமா? அவரு சொல்லுவாரு, சினிமா செய்தியில நான் பாக்குறது இல்ல, நக்கலா பேசிட்டு போவார். ஃபர்ஸ்ட் நாகப்பட்டினத்துல அவருக்கு மாலை போட்டிருப்பாங்க. அந்த மாலை ஏதோ காஞ்சி போயிருக்கும். சரி எங்க போடுறதுன்னு தெரியாது. சோ இவருக்கு போட்டா அதுவே அரசியல் ஆயிடும், அவங்க அம்மா அப்பா நமக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு அரங்கத்துக்கு இருப்பவர் பிரீத்தம் என்ற ஒரு மாணவன். தமைகாவுடைய தலைவர் இளைஞர் பட்டாளத்தை கொண்டு இன்றைக்கு தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணத்தில் ஏராளமான இளைஞர்களை நாம் காண்கின்றோம். இன்றைய தினம் நாகை மாவட்டத்துக்கும் திருவாரூர் மாவட்டத்துக்கும் சந்தித்த போது அங்கு கண்ட காட்சிகளை பற்றி இளைஞர் என்ற ஒரு முறையில் விஜயனுடைய அரசியல் எப்படி இருக்கு, விஜயை ஏற்றுக்கொள்வார்களா இந்த இளைஞர்கள் என்பதை நாம் அந்த தம்பியிடம் நாம் கேட்கிறோம். வணக்கம் தம்பி, நல்லா இருக்கீங்களா? விஜயுடைய சுற்றுப்பயணம் சென்ற முறை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு கூட்டங்கள் இருந்தது. திருச்சி, அதுக்கு அடுத்தது அரியலூர் மாவட்டங்களா போயிட்டு வந்தாரு. இன்றைக்கு பார்த்தோம்னா நாகை மாவட்டம், அதுக்கு அடுத்தது திருவாரூர் மாவட்டம், கட்டுக்கடங்காத கூட்டங்களா இருக்கு. விஜயனுடைய அரசியலை பத்தி என்னப்பா நினைக்கிறேன்? அவனு நினைக்கிறது ஒண்ணும் இல்லை அங்கிள். ஆக்சுவலா அவரு சினிமால இருந்து அவர் அரசியலுக்கு வராரு. யாரு வேணா அரசியலுக்கு வரலாம். ஆனா அரசியலுக்கு வந்துட்டு அவருடைய பரப்புரை என்னவா இருக்கு, கொள்கைகள் என்னவா இருக்கு, நமக்கு எதுவுமே தெரியல இல்லையா? சும்மா ஒரு கூட்டத்தை மட்டும் வச்சுட்டா நம்ம ஜெயிச்சிடலாம்லாம் இல்லை. எம்ஜிஆர் நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவர் கட்சிக்கு கொஞ்சம் கொஞ்சமா, எனக்கு ஃபுல்லா டீப்பா எனக்கு தெரியாது, பட் எனக்கு தெரிஞ்ச வச்சே சொல்றேன். எம்ஜிஆர் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து படிப்படியா மேல டிஎம்பி கட்சியில இருந்து ஹெல்ப் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா முன்னேறி இன்னொரு கட்சி ஆரம்பிச்சு முதலமைச்சர் ஆனாரு. இவர் எந்த அரசியல் நோக்கமும் இல்லாம சும்மா இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சு அன்னைக்கு சிஎம் ஆயிடலாம்னா அது பிராக்டிக்கலா அது முடியாது. இல்ல, உங்களை போல இளைஞர்கள் தானே அவர் ஏராளமா சுற்றி இருக்காங்க. நீ அந்த இளைஞர் அவங்களுக்கு அரசியலை பத்தி தெரியாது, அதுதான் உண்மை. ஆக்சுவலா அவங்களுக்கு எஜுகேட் ஆவாங்களா ஆகலன்னு எனக்கு தெரியல. நான் அவங்களுக்கு விஜய் அண்ணாவை பத்தி நான் தப்பாதான் ஒண்ணும் பேசல. எல்லாரும் சப்போர்ட் பண்றாங்க. ஆனா அரசியல் வேற, சினிமா வேற இல்லையா? சினிமால சிகரெட் அடிக்கிறது, எப்போறாவனா வெட்டுறாவனான்னு சொல்லிடலாம். ஆனா அரசியல அப்படி பண்ண முடியாது. இவர் அதனாலதான் உதய அண்ணா கிட்ட கூட ஒருத்தர் கேட்பாரு, இது விஜய் ஃபர்ஸ்ட் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் நீங்க பாப்ப, விஜய் அண்ணா இந்த மாநாட்டுல ஒண்ணு பேசினாரு. என்ன பேசினாரு தெரியுமா? அவர் சொல்லுவாரு, சினிமா செய்தியில நான் பாக்குறது இல்ல, நக்கலா பேசிட்டு போவார். அப்படிதான் இருக்கு. சினிமாவை பாக்குற மாதிரிதான் அரசியல் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருடைய நடவோட பாவனை, அவருக்கு அரசியல் என்னன்னே தெரியல. இப்போ இவரை தவிர்த்து இவரு பின்னாடி யார் யாரெல்லாம் இருக்கா உங்களுக்கு தெரியுமா? நீங்க குஷி ஆனந்த்னு சொல்றீங்க, அவர் ஏற்கனவே எக்ஸ் எம்எல்ஏ அப்படின்னு சொல்றாங்க. அவர் எங்க, அவர் யாரு, அவர் கூட இருக்கிறவங்க யாரு, இதெல்லாம் யாருக்காவது தெரியுமா? அவங்க என்ன, அவங்களோட கொள்கைகள் என்னன்னு யாருக்குமே ஒண்ணுமே தெரியலையே. பெரியார் கொள்கையை நாங்க பேசுவோம், அண்ணா கொள்கையை நாங்க பேசுவோம் தான் இருக்கிறாங்க தவிர்த்து ப்ராப்பரான ஒரு நாலேஜா எனக்கு பொறுத்த வரைக்கும் இல்ல. நான் அவரை தப்பா பேசல, ஓட்டு போட்டுடலாம், பிரச்சனை. அவர் என்ன சொல்ல வராருன்னு இருக்கும்ல. இப்பவும் நாளைக்கு ஒரு படம் விஜய் அண்ணா ஒரு படம் ரிலீஸ் பண்ணா நான் போய் ஃபர்ஸ்டா போய் டிக்கெட் வாங்கி பார்ப்பேன். பிளாக்ல கூட டிக்கெட் வாங்கி பார்த்துருவேன். ஆனா அவர் சொல்ல வருது என்னன்னு எனக்கு புரியல. இப்ப கூட வந்தாரு, திருவாரூர்ல பேசுறேன்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணி பாத்துக்கிட்டு இருந்தா அவர் என்ன பேசுறேன்னு தெரியல. வராது, நீங்க உங்களுடன் ஸ்டாலின், மக்களுடன் நீங்க இல்ல அப்படின்னு சொல்றாரு. ஏதோ குற்றச்சாட்டு வைக்கணும், பேசணும்னு சொல்லி பேசுற மாதிரி இருக்கு தவிர்த்து ப்ராப்பரான மெசேஜ் கன்வே ஆகல. இன்னும் அவருக்கு அரசியல் இன்னும் ஆழமா பதிவு பண்ணலன்ற அவருடைய வார்த்தைகள். கண்டிப்பா நீங்க என்ன மாதிரி எதிர்பார்க்கறீங்க விஜய? எப்படி இருக்கணும்னு சொல்லி நீங்க அவரு பேசாம நடிச்சுட்டு சம்பாதிச்சுட்டு அவர் போயிடலாம். சினிமால வர பணமா அரசியல வந்துட போகுது இல்ல. அவர் அதுதான் என்ன சொல்றாருன்னா, எனக்கு என்னன்னா மக்களுக்கு நான் நல்லது செய்யணும்னு சொல்ற நினைக்கிறேன். நிறைய பேர் இருக்காங்க நல்லது செய்யறதுக்கு. எதுக்கு இவருக்கு இது, அதுதான் நான் கேட்க வரேன். நல்லது செய்யலான்னு வரலாம், பட் உங்களுடைய பிளானிங்கே கரெக்டா இல்ல, அதுதான் நம்ம பாக்கணும். சார் பாத்தீங்கன்னா வழிநடக்க பாத்தீங்கன்னா பெண்கள் கூட்டம் அதிகமா இருக்கு, உங்களை போல இளைஞர்கள் கூட்டம் இருக்கு. வர வழியில கூட ஒரு குழந்தைக்கு அழகா
எல்லாம் ஒரு மாலை போட்டாருங்க. அது எல்லாம் அழகா தானே பாக்குறாங்க. அது இருக்கலாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நாகப்பட்டினத்துல அவருக்கு மாலை போட்டிருப்பாங்க. அந்த மாலை வந்து ஏதோ காஞ்சி போயிருக்கும். சரி எங்க போடுறதுன்னு தெரியாது. சோ இவருக்கு போட்டா அதுவே அரசியல் ஆயிடும், அவங்க அம்மா அப்பா நமக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்க. அந்த மாலையை நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணீங்கன்னா அந்த மாலை அந்த பூல கொஞ்சம் கசங்கி போயிருக்கும். சோ நான் நோட்டீஸ் பண்ணதான் நான் சொல்றேன். அது மட்டும் இல்ல, கூட்டம் இருக்குன்னு அந்த கூட்டம்லாம் ஓட்டு போட்டா ஜெயிச்சிடலாமே. கலைஞர் ஐயா கூட ஒன்று சொல்வாரு, இங்கதான் அந்த மெரினா பீச்ல 30-40 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. இவ்வளவு கூட்டம் என்ன பார்க்க வந்தது, இந்த கூட்டம்லாம் எனக்கு ஓட்டு போட்டா நான் தானே சிஎம்னு சொல்லுவாரு. அந்த லெவலுக்கு அவரோட ஸ்பீச் இருக்கும். இந்த வர கூட்டம் ஒண்ணுமே இல்லைங்க. அவங்க கூட்டம் எல்லாமே இன்னும் என் வயசோட கீழ் வயசு, 16, 15. அவங்களுக்கு ஓட்டர் ஐடி கூட கிடையாது. சும்மா சினிமாவை பார்த்துட்டு எங்கள் அண்ணன் வருவாருன்னா அது சிரிப்பா தான் இருக்கு. ப்ராப்பரா அரசியல் தெரிஞ்சு பேசினா நம்ம வரவேற்கலாம். சரி, திருவாரூர்ல வந்த பிறகு நீ பாத்துருப்ப, அந்த விவசாயி கெட்டப்ல வந்தாரு, விவசாயிகளோட அந்த பிரச்சனைகளை பத்தி பேசினாரு. கவர்மெண்ட் வந்து இதெல்லாம் தவறு செய்துன்னு தானே அவர் சொல்றாரு. செய்துன்னு சொல்றாரு. அவருடைய இதுல இருந்து பார்த்தோம்னா எல்லா ஒரு கட்சி தலைவர்களும் எப்பவுமே ஆளுங்கட்சி கவர்மெண்ட்டை தான் எதிர்த்து பேசுவாங்க. அந்த குற்றச்சாட்டு பண்ணல, இந்த குற்றச்சாட்டு, அவங்களுக்கு கண்டென்ட் தேவையில்ல நம்ம குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கு. சோ அவங்க பேசணும்னு சொல்லி 1008 பேசலாம். எந்த கவர்மெண்ட்னாலையும் மக்களுடைய 24 hours ப்ராப்ளமும் சால்வ் பண்ண முடியாது. அது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். எல்லாமே பண்ணலாம், எல்லாமே பண்ண முடியும். ஆனா அது கொஞ்சம் டிலேயா தான் போய் சேரும். ஆனா 100% சேர்ந்துரும். எந்த கவர்மெண்ட் எந்த ஆட்சி வந்தாலும் அது சேர்ந்துரும். ஆனா கொஞ்சம் டிலே ஆகும். இந்த டிலே ஆகிறத வந்து ஆப்போசிட் பார்ட்டி வந்து அவங்களுக்கு சாதகமா வச்சுக்கிட்டு அவங்க வந்து இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க, அதை செய்யல இதை செய்யல அப்படின்னு. இது மட்டும் இல்ல, ஒரு சில விஷயங்கள் இப்ப நீட்டை வந்து ஒழிக்கணும்னா, நீட் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சென்ட்ரல் கவர்மெண்ட். இந்த கவர்மெண்ட் டிஎம்கே கவர்மெண்ட் அவங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. அவங்களுக்கு மட்டும் சான்ஸ் இதுன்னா எப்பவுமே முடிச்சிருப்பாங்க அதை. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், பிஜேபி கவர்மெண்ட், அதனால அது பண்ண முடியாது. சரி, நீட் மட்டும் தான் பிரச்சனை, நிறைய பிரச்சனைகள் இருக்குல்ல. நிறைய இருக்கு. மத்திய அரசு வந்து அந்த கல்வி நிதி கூட ஒதுக்கி தரல, அதனால வந்து நிறைய போராட்டம். மத்திய அரசு தானே, அதான் சொல்றேன், மத்திய அரசு கொடுக்கலன்னு சொல்லிட்டு மாநில அரசு நிறைய போராட்டங்கள்லாம் பண்ணாங்க. ஏன் அதை பத்தி எல்லாம் வந்து விஜய் பேச மாட்டாருன்னு நீங்க நினைச்சது இல்ல? அவர்கிட்ட தான் கேட்கணும். அது ஆக்சுவலா வந்து ஏதாவது சம்வாட் ப்ரெஷர் இருக்கும், எனக்கு டீப்பா தெரியல, பட் சம்வாட் ப்ரெஷர் இருக்கும். ஏன் பேச மாட்டாருன்னு ஆக்சுவலா இங்க வந்து வெறும் 3 நிமிஷம் தான் பேசி இருக்கிறாரு. போலீஸ் வந்து அந்த கண்ட்ரோல் ப்ராப்ளமா இருக்கும், அதனால இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா என்னைக்குமே ஒண்ணு புரிஞ்சுக்கணும், கூட்டத்தை வச்சு ஓட்டு போட முடியாது யாராலையும். அதே தானே அவர் போகும்போது என்ன சொன்னார், கடைசியா வந்து நிறைய பேர் பேசுறாங்க, இந்த கூட்டம்லாம் நிறைய பேர் நீங்க இல்ல நீங்க கூட்டம் வரீங்க, யாரும் வந்து ஓட்டா போட மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிறைய பேர் வெளியில பேசுறாங்கன்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. ஆனா அந்த கூட்டத்துல வந்தவங்க என்ன பண்றாங்கன்னா, அண்ணா உங்களுக்கு தான் நாங்க ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆணித்தரமா பேசுறாங்களே. அதெல்லாம் வந்து பார்த்தோம்னா யங்ஸ்டர்ஸா இருக்கும் அங்கிள். ஆக்சுவலா பேச சொல்றதெல்லாம் நம்ம வந்து பண்ணக்கூடாது. நீங்க தான் சொன்னா ஏத்தி விட்டா ஈஸியா போயிடலாம். ஆனா சொல்றது எல்லாமே பண்ண முடியாது இல்லையா. எனக்கு தெரிஞ்சு ஓட்டு போடுவாங்க, அது 100% ஓட்டு போடுவாங்க. ஆனா எல்லாருமே ஓட்டு போடுவாங்கன்னு தான் சந்தேகமா இருக்கு. சரி, இப்போ திமுக அதிமுக அப்படின்னு சொல்லிட்டு கடந்த 50 ஆண்டுகளா வந்து திராவிட கட்சிகள் வந்து ஆட்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க. மாற்றம் வரணும்னு சொல்லி ஏன் விரும்பக்கூடாது? மாற்றம் வரணும்னு விரும்பலாங்கள். ஆனா இவரு ஓகே, வேற எந்த சொல்யூஷனும் இல்ல, அதிமுக இல்ல, இப்ப திமுக தவிர்த்து வேற யாரு இவரை தேர்ந்தெடுக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா இவர் சொல்ற கொள்கைகள் எதுவுமே இல்ல. கொள்கை இல்ல விஜயிடம் கொள்கை இல்லைன்னு சொல்லி ஆணித்தரமா சொல்றீங்க? ஆணித்தரமா சொல்லல அங்கிள், இல்ல அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குல்ல, இன்னும் 1 வருஷம் இருக்கு. சோ அவர் பேசுவார் அவரு. சரி, எல்லாமே இன்னைக்கு பாத்தீங்கன்னு வச்சுங்க, ஆண்ட கட்சி வந்து அதிமுக, ஆளுகின்ற கட்சி வந்து திமுக, இன்னும் அதன் பிறகு வந்து சீமான் இருக்காரு, மற்ற அவருக்கு வந்து இளைஞர்கள் கூட்டம் இருக்கு, திருமாவளவன் அண்ணன் இருக்காரு, அவர் பின்னாடியும் கூட்டம் இருக்கு. அவரோட பாத்தீங்கன்னா இன்னைக்கு விஜய் தான் உண்மையா சொல்ல போனா, விஜய் வந்து ட்ரெண்ட் செட்டர். அவர் கூட வந்து யங்ஸ்டர்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. யாருமே நீங்க 40+ 50+ இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் என்ன ஏது பாலிடிக்ஸ் பத்தி டீப்பா தெரியும். இப்போ எங்க அண்ணன் வராண்டா, அவர் தம்பி அப்படி சொல்லுவாங்க. அதனால ஒரு எப்படி சொல்றது, சினிமா ஸ்டாட்டிக்ஸ் தானே இதெல்லாம். எல்லாமே ஒரு ஹீரோயிக் விஷயங்கள் பிடிச்சி போய் அதாவது வந்து விஜய் வந்து சினிமா தனமா இருக்காரு அப்படின்றீங்க. அவரை ரசிகர்கள் வந்து அவர் அப்படி பாக்குறாங்க. உண்மையா அவர் அரசியல்வாதியா அவர் பார்க்கல, சினிமா நபரா அவர் வந்து இப்போ சீமான் கூட ஒரு சொல்லியிருப்பாரு இல்லையா, நிறைய பேர் இப்ப நயன்தாரா கூட வந்தா கூட்டம் வரும், அஜித் சார் வந்தா கூட்டம் வரும்னு. இவர் ஒரு நடிகரா எல்லாம் எந்த இடத்துக்கு போனாலும் பாலிட்டிஷியன்ஸோட நடிகர்களுக்கு தான் அதிகமான கூட்டம் வரும். அது வந்து 100% உண்மை ஆனது. கூட்டம் வர்றது எல்லாமே வந்து நம்மளை வந்து தூக்கி விடாது இல்லையா.
பாலிட்டிஷியன்ஸோட ஆக்டர்ஸுங்களுக்கு தான் அதிகமாவே கூட்டம் வரும் இன்றைய இது காலகட்டத்துல. நீங்க இப்போ முந்தானத்து கூட இப்போ 4 நாள் முன்னாடி டிஎம்கே கூட பெருசா ஒரு இது வச்சாங்க கரூர்ல. ஆனா அவ்வளவு கூட்டம் வரல. கரெக்டா? அவ்வளவு கூட்டம் இல்ல. ஸோ ஏன் இல்லைன்னா காலங்காலமா பாலிட்டிஷியன்ஸோட ஆக்டர்ஸுங்களுக்கு தான் அவ்வளவு கூட்டம் வரும். ஆனா அந்த கூட்டம்லாம் வராது. இப்போ நீங்க இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா எலெக்ஷன்ஸ்லயுமே டிஎம்கே தான் லீடிங்ல இருந்தது. ஸோ அதுக்கு மறுபடியும் லீடிங்ல வரும்னு எனக்கு சொல்ல தெரியல. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, தொடர்ந்து வந்து சினிமால இருந்து தானே ஒரு தலைவரை தேர்வு செய்யறாங்க. எம்ஜிஆர், மக்கள் திலகம் எம்ஜிஆர் வந்து சினிமா துறையில தான் இருந்தாரு. கலைஞர் ஐயாவும் சினிமா துறையில தான் இருந்தாங்க. அம்மா ஜெயலலிதா அம்மாவும் சினிமா துறையில. ஏன் இன்றைக்கு இருக்கக்கூடிய சிஎம் வந்து சினிமா துறையில தான் வந்தாரு. உதயநிதி ஸ்டாலின் சினிமா துறையில. ஏன் அரசியல் எங்க தேடுறாங்க மக்கள்னா சினிமால தானே தேடுறாங்க. உங்களை போல இளைஞர்கள் வந்து சினிமா வட்டாரத்தை தான் தேர்வு செய்யறாங்க. அது எந்த அளவுக்கு ஆரோக்கியம் நீங்க நினைக்கிறீங்க? அது ஆரோக்கியமா நம்ம வந்து அந்த எடுத்துக்கிற பக்குவங்கள் தாங்க. இப்போ கட்சி தலைவர்கள் கிட்டதான் இருக்கு, அவங்க என்ன கொள்கைகள் பேசுறாங்கன்னு இருக்கு. சும்மா சினிமாவுடைய பஞ்சடலுக்கு மட்டும் பேசிட்டோம்னா மக்கள் வந்து ஓட்டு போட மாட்டாங்க. இப்போ திரு கமலஹாசன் ஐயாவும் தான் பேசினாரு, ஆனா அவரால் வர முடியல. அதுதான், அதனாலதான் எல்லாருமே வருவாங்க, ஆனா ஜெயிக்கிறது தான் மேட்டரிங். கமல் கடைசியில் என்ன பண்ணாரு? அவர் எம்பி ஆயிட்டாரு. எப்படி ஆனாரு? அவரு ஆனாங்க, அது எல்லாருக்கும் தெரியும் அவர் எப்படி ஆனாருன்னு நம்ம சொன்னா தேவையில்லை. அது சரி. ஆனா வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில வந்து இன்னும் அரசியல் பக்கம் வந்து இன்னும் அரசியல் தலைவரா பார்க்கல அப்படின்றீங்க. விஜய் இன்னும் அரசியல் தலைவரா பார்க்கல, அவருடைய நடிகரா தான் பாக்குறாங்க. ஏன்னா இன்னைக்கு சும்மா அவரை வந்து தலைவா நீதான் எல்லாம் நீதான் எதுக்கு அப்படி பேசுறாங்கன்னு எனக்கு புரியல. அவங்க அம்மா அப்பா கூட அவங்க அப்படி புகழ்ந்து பேசியிருக்க மாட்டாங்க. யாரோ ஒரு தெரியாத நபருக்கு அவ்வளோ வெயிட் பண்ணி அவ்வளோ பார்த்து ஊன்னு கத்தி அதில் அவங்களுக்கு பிரயோஜனமே இல்லையா அங்கிள்? அதுதான் பிரச்சனை. சரி, நிச்சயமா 2026 தேர்தலுக்குள்ள வந்து அவர் உண்மையில வந்து இப்போ வந்து விஜய் வந்து ஒரு நடிகரை தான் பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதான் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பானைக்கு வந்து ஒரு சோறு பதம் அப்படின்வாங்க. அது போல ஒரு நபரை நம்ம எடுத்து சொல்லி இருக்கோம். அந்த நான் வந்து விஜய் படம் வந்து ரிலீஸ் ஆச்சுன்னா நான் பிளாக்ல கூட டிக்கெட் வாங்கி முன்வரிசையில இருந்து பார்ப்பேன். ஆனா அரசியல் பக்கம் வந்து அவர் இன்னும் அரசியல் தலைவரா வந்து இன்னும் ஏற்றுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லியிருக்கீங்க. பார்ப்போம், காலங்கள் தான் இதுக்கு பதில் சொல்லும். நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி தம்பி. நன்றி அங்கிள்.